சொல்லிடணும் அப்படிங்கிற பெரிய உந்துதலோடு தான் இங்கே நிற்கிறேன். என்னை மீறிய செயலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பல வகையில் இப்போ எதிர்ப்புகள் நிறைய இருக்குது. அதையும் மீறி இந்த வேலையை செய்கிறேன். உங்களுடைய ஆதரவோடு என்னால் முடிஞ்ச வரைக்கும் விதைக்கிறேன். விதைத்தவன் நான் உறங்கலாம், விதை ஒரு பொழுதும் உறங்காது. இது வரலாற்று சான்று. ஆகையினால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலாறு பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். வேளாண் பெருங்குடி மக்கள் இங்கே நிறைய இருக்கீங்க. விவசாயிகள் எல்லாம் பயிருக்கு உயிர் இருக்குது. பயிர் நம்மளை நினைக்கும். செடிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும் என்று இன்னைக்கு ஆய்வு பண்ணி சொல்லிட்டேன். ஏளனம் பண்ணுற ஒரு கூட்டம். ஆனால் தெரியுமா உங்களுக்கு, நம்ம நாட்டில் ஜெகதீஸ்வரன் ஒரு ஆய்வாளர் இருந்தார் இந்தியாவில். அவர் அந்த விவசாய வேளாண் விஞ்ஞானி. அவர் நம்மாழ்வாரை போன்று அவருக்கு முன்னாலே அவர் தான் சொன்னார், பயிர்களுக்கு உயிர் பேசும் தன்மை அதை எண்ணுகிற எண்ணம் இருக்குன்னு சொன்னார். ஏன்னா விவசாயி காலையில் எந்த சொன்ன மண்வெட்டியை வச்சுக்கிட்டு வயலுக்கு போகிறோம். போனோடனே வரப்பில் வயலுக்குள்ளே இறங்கி ஒரு புல் இருந்தால் எடுத்து வரப்பில் போடுவோம். ஒரு கொட்டு மண்ணை வெட்டி வைப்போம்.